வணக்கம் நேயர்களே, உங்கள் மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. ஆன்மீகத்தில் தேடலில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியனின் வணக்கம். இன்று நம்ம பஞ்சபத்தியில் கிரகம் உள்ள நிலைகளை அறிய பஞ்சபூதங்கள் 5, பஞ்சபட்சிகள் 5, கிரகங்கள் 9, அதில் நிழற்கிரகங்கள் 2. ஆக 9 கிரகங்களில் 7 கிரகம் தான் உண்டு. வாரத்தில் 7 நாளுக்கு 7 கிரகங்கள் இது ஒன்று, 2 நிழற்கிரகங்கள் இருக்குது. ஆக 12 கட்டங்கள் இருக்குது. 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் இருக்குது. அப்போ என்றால் ஒரு கிரகம் 2 இது வேலை செய்யுது. இப்போ மேசம் 1வது வீடுன்னு பார்த்துக்கோங்க. 1வது வீடு மேசம். மேசத்துக்கு 1வது வீடு மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். அதே மாதிரி 8ல் விருச்சிகத்துக்கு அதிபதி 8க்கு உடையவரும் யாருன்னு கேட்டீங்கன்னா அது செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் 2 இதில் வேலை செய்யுது. அதே மாதிரி ரிஷபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது வீடு ரிஷபம். 2வது வீடு ரிஷபம் தான். அதே மாதிரி துலாம் ராசிக்கு 7வது வீடுக்கும் அதிபதி சுக்கிரன் தான். 2வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் தான், 7வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் தான். அதே மாதிரி புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனன் 3வது பாகத்துக்கும் புதன் தான் அதிபதி. அதே மாதிரி 6வது பாகத்துக்கும் புதன் தான் அதிபதி. அப்போ 1, 2, 3 இவங்க 2 பேர் 2 இதில் அதிபதியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி குருவு 9ஆம் இடத்துல இருக்கார், 12ஆம் இடத்துல இருக்கார் 2. ஆக மொத்தம் 4 கிரகங்கள் 4, 2 இருக்குது. 4, 2 8 ஆச்சு. 2 நிழற்கிரகங்கள், 2 ஒளிக்கிரகங்கள். ஆக மொத்தம் இந்த 12க்கு 12 இது கட் பண்ணிக்கிறாங்க. ஆகினால பஞ்சபூதங்களில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நிழல், நீர், நெருப்பு, ஆகாயம், நிலம், காற்று. இந்த 5 நிலங்கள் இருக்குது. இப்போ 5 இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நெருப்புன்னு அக்னி. அக்னிக்கு யார்? சூரியன் அதிபதி. அக்னிக்கு சூரியன் அதிபதி. அவரோட கிழமை எதுன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அதிபதி. அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அதிபதினா அப்போ சூரியனுக்கு உள்ள பட்சி என்ன பட்சின்னு பார்த்தீங்கன்னா காகம். இப்போ காகம் பட்சி ஞாயிற்று எல்லா வேலையும் செய்யுமா? அப்படி இல்லை. இப்போ காகம் பட்சி இன்றைக்கி காலையில் இன்றைக்கி வள்ளுவர் 3ல் இருக்குது, ஆந்தை நடையில் இருக்குது. இல்லை அப்படி மாற்றிப்பாங்க. ஆந்தை வந்து 3லையும், மயில் வந்து நடையிலையும், காகம் வந்து அரசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்றைக்கி காகம் இன்றைக்கி எல்லா வேலையும் செய்யுமானா செய்யாது. காகத்துக்குள்ள 2 பாகமாக பிரிக்குது. காகம் வந்து செவ்வாயும் வருது, ஞாயிறும் வருது. அப்போ செவ்வாயில் பிறந்தது இருக்கிறவங்களுக்கு கிரகம் வேலை செய்யாது. சூரியனில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் காகம் வேலை செய்யும். சூரியனில் இருந்தாலும் அது பகலில் ஒரு கிரகம் ஒரு இதாக செய்யும், ராத்திரிக்கு ஒரு இதாக செய்யும். இப்போ வளர்பறை தேய்பறை அந்த மாதிரி உள்ள எல்லாமே சூசகமாக தான் இருக்குது. அதனால் ஒரு சப்ஜெக்டை க்ளீனாக சொல்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அதனால பெரிய பிரச்சனையாக உள்ளே உருவாகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ இன்றைக்கி அரசில் காகம் இருக்குன்னா கண்டிப்பாக சூரியன் திசையில் இருந்தவங்களுக்கு தான் அரசு வேலை செய்யும். ரைட்டா? அடுத்து செவ்வாயில் பிறந்தவனுக்கு வேலை செய்யாது. அப்படித்தான் இருக்குது. இப்போ ஜோதிடத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் அதிபதி, ஸ்தானக்காரன், அந்த காரணம் அது அவங்க ஒரு சப்ஜெக்டில் வர்றாங்க அவங்க. ஆனால் நீ பட்சிக்குள்ளே போகும்போது பட்சி 2 இதாக வேலை செய்யுது. நான் என்ன சொல்லியிருக்கேன், செவ்வாய் 2 இதில் வேலை செய்கிற மாதிரி ஒரு பட்சி 2 இதில் வேலை. அது அந்த எந்த பட்சின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு பட்சி 2 இதில் இருக்குது. காகம், சூரியன் இருக்குது. அதே நீர் பட்சியில் பார்த்தீங்கன்னா புதன், அது வந்து பிரம்மாண்டம், சும்மா சாதாரணம். இப்போ ஓடுற தண்ணி, இருக்கிற தண்ணி, அப்படி அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆகாயம் பருமாக அந்த மாதிரி. ஆகாயத்துக்கு அதிபதி யார்? சனி, ராகு. பகலில் சனியாக இருக்கும், ராத்திரிக்கு ராகுவாக மாறும். இப்படி ஒவ்வொன்றும் அவங்க அதிகமாக வேலை செய்கிறாங்க. இதில் நீங்கள் இதுதான் இப்படித்தான் இந்த திசையில் போனால் இதான் அடிக்கும் அப்படின்னா அது உண்மையே செய்யாது சாமி. பஞ்சபட்சி சில பேர் சொல்கிறாங்க பஞ்சபட்சிக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. ஜோதிடம் பஞ்சபட்சி சொல்லாமல் ஏன் இவ்வளவு கனெக்ஷன் உள்ளே கொண்டு வந்து சொல்கிறாங்க? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஞாயிறுன்னு எடுத்துக்கோங்களேன். ஞாயிறு காலையில் சூரியன், ரைட்டுங்க. அடுத்து இந்த இப்போ 8 திசைகள் இருக்குது. 8 திசையில் காலையில் கிழக்கு பக்கம் சூரியனை ஒதுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன வரும்? அடுத்த திசை வரும் தென்கிழக்கு வரும்.
தென்கிழக்கில் யார்? செவ்வாய். அப்போ அதில் விட்டுருங்க. அதே மாதிரி செவ்வாய் இதே மாதிரி நீங்கள் மூணு பஞ்சபட்சி தொழில் ரகசிய அட்டவணையில் போய் பாருங்கள். செவ்வாய் ஞாயிறும் செவ்வாயும் ஒரே கான்செப்டில் வரும், திங்களும் புதனும் ஒரே கான்செப்டில் வரும், குரு தனியாக வருவார், அதுமாதிரி சுக்கிரன் தனியாக வருவார், அப்படி அந்த மாதிரி சனி ஒரு இதில் வருவார். அப்போ 5 பேர் தனித்தனியாக தான் வர்றாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு ஏன் இதில் கொண்டு இப்படி ஜாயிண்ட் அடிக்கிறாங்க சொல்லுங்கள்? இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியன் இருப்பார், இதே மாதிரி காலையில் ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரன் ஓரை, இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் எப்படி வருது? எல்லாம் உள்ளே அப்படி வரும் சொல்லுங்கள்? சொல்கிறாங்க எல்லாம் பஞ்சபட்சி சொல்லி ஏமாத்துறாங்க. ரைட்டு, ஏமாத்துறது தான். இல்லை நான் என்ன சொல்கிறேன், ஏமாத்துறோம் நீ அது உள்ளே வந்து நீ ஏமாறுறாங்களா போய் சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். நாங்கள் யாரும் உங்கள் லைனுக்கு வரல. நான் ஏமாத்துறதுக்கு இது வேலையே கிடையாது. நீ உனக்கு தெரியலன்ட்டு போயிருங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறது ஒன்று. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்தால் சுக்கிரன் சூரிய உரை காலையில் 6 மணி சூரிய உரத்தில் சூரிய உரை வருது. சரி, அதை எடுத்துக்கோ. திசையில் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு வருது கிழக்குன்னு வச்சுக்கோ, சூரியன் திசை வருது. அடுத்து திங்கக்கிழமை வராது, புதன் சனி தென்கிழக்கில் வரும்போது செவ்வாய் தான் வரும். அதே மாதிரி நீ பஞ்சபட்சிகளோட இது கிரகத்தை பார்த்தீங்கன்னா ஞாயிறும் செவ்வாயும் ஒன்று இருக்கும், திங்களும் புதனும் ஒன்று இருக்கும், குரு ஒரு திசை. அப்போ எப்படி இவங்க சம்மந்தம் வர்றாங்க? இதில் எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கும் சாமி. எல்லாம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆன்மீக தேடலில் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அத்தனையும் புரியும், அது உண்மை. ஆனால் சில பேர் அது தெரியாமல் இப்படி எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எந்த புஸ்தகத்தில் இருக்குது, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது சாமி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இப்போ கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 12 கட்டம். இன்றைக்கி மேசத்தில் செவ்வாய் பறந்துருக்கான், மேசராசிக்காரங்க அவங்க செவ்வாய் வேலை செய்யுது. அப்போ ரிஷபராசிக்காரங்களும் செவ்வாய் தான் அதிபதி. அப்போ ரிஷபராசிக்கு செவ்வாய் வேலை செய்யாதா? மேசத்துக்கு தான் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்ல கான்செப்டில் வர முடியுமா? 2க்கும் அதிபதி அவர் தான். இது ஆத்மக்காரன். அது அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் உள்ளே இருக்குது சாமி. அது உள்ளே சொன்னால் இல்லை சோசியம் போனால் அப்படி போயிடும். இதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு கிரகத்தை பிடிச்சி போனால் கிரகத்துக்குள்ளே உள்ளே போகணும். சரி, சுக்கிரன் 2வது வீடு ரிஷபம் துலாம். அப்போ ரிஷபத்தில் இருக்க துலாமுக்கு அதிபதி ஆக மாட்டாரா? அது எப்படி அதிகம் சொல்ல முடியும்? அப்போ இவருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லையா? நம்ம முன்னோர்கள் நம்மளை விட நல்லா விவரம். இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் குழப்பாங்கன்னு அவன் தெளிவாக ஒவ்வொன்றும் அதுதான் தெரியாமல் இருக்குது. சூசா வச்சது காரணமே இதுதான். இந்த மாதிரி ஆளுங்களும் நாளைக்கு வருவாங்கிறது தான் அவங்க அப்போவே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சூசகத்தை உள்ளே வச்சுட்டாங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்கிற ஆளுங்க இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் என்ன சொல்ல, அவர் சொல்கிறது நியாயம், நம்ம சொல்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் சொல்கிறாங்க. அது நான் சொல்கிறேன், அந்த சப்ஜெக்ட் நான் போகலை. உண்மை அறிந்தவன் அது சொல்ல மாட்டான். அரைக்குறையாக தெரிஞ்சிருக்கோம் பேசலாம், அதுதான் உண்மை. பஞ்சை பச்சிக்குள்ளே நீ போயிட்டாலே, பச்சையை பிடிச்சிக்கிட்டாலே பெரிய பிரச்சனை சார். நல்லா நீ பச்சையை பிடிச்சா என்னன்னாலும் செய்யலாம். அது ஒரு அஷ்ட கர்மங்கள் அஷ்டத்வம் எல்லாமே விஷ்ணு எல்லாமே பஞ்சபட்சிக்குள்ளே அடக்கத்தான். ஆனால் பஞ்சபட்சின்னு செய்யும்போது இந்த 9 கிரகங்கள் 5 பூதங்கள் எல்லாமே உனக்கு அடிமை மாதிரி வந்துடும் சாமி. மனம் முதற்கொண்டு ஒன்று பஞ்சபட்சியை பிடிக்கணும்னா ஒன்று பூஜை முறைகளில் வரணும், இல்லை இந்த வாசியோகர்கள் அதை வாசியோகத்தை பிடிக்கும். இந்த 2 கான்செப்டில் இல்லாமல் நீ பஞ்சபட்சிக்குள்ளே வர முடியாது சாமி. என்ன தான் தெரிஞ்சு வந்தாலும் அதுக்குள்ளே வரும்போது நீ அதுக்கு முக்கியமாக அந்த இறைவன் திருவருள் இருக்கணும். அப்படி ஒரு நிலை இருந்தால் தான் நீ இதுக்குள்ளே நினைக்கவே முடியும். அப்படிலாம் ஒரு கதை இருக்குது சாமி. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் ஒவ்வொரு காலேஜும் ரொம்ப விளமாக ஒன்று தொட்டால் அது எப்படி நேராக போய்கிட்டே இருக்கும். அதை போய் நிற்கிறதுனா எங்கே நிற்காது. ஆகையினால ரொம்ப நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னடா இந்த மாதிரி பேசுகிறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் நினச்சி பாருங்கள். அதுக்கு எல்லாமே தெரியும். பொதுவாக அதான் வேறு ஒன்றுமே கிடையாது சாமி. இப்போ பஞ்சபட்சிக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் அந்த கான்செப்டுக்கு வரல. பஞ்சபட்சி இருக்குது, உண்மை, அது உண்மை. அது அடித்தாமல் உங்களுக்கு நிரூபிக்கனாலும் நிரூபிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ பஞ்சபட்சிக்குள்ளே போகும்போது இவ்வளோ சிரமங்கள் இருக்குது சாமி. கிரகங்கள் இது இப்போ இந்த இது இப்போ நட்சத்திரங்கள் இருக்குது, நாமகங்கள் இருக்குது, கர்ணம் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இப்போ ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இப்போ சோசியமாக எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்க செவ்வாயை வச்சு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க ராகு வச்சு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க அந்த வீடுகளை வச்சு பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கான்செப்டில் என்ன இருக்கோ அதை நினச்சி வராங்க சாமி. யாரும் உண்மையாக இதெல்லாம்
இன்றைக்கி சோசியல் சொல்கிறவங்க எல்லாமே இந்த காலபுருஷ சத்துவப்படியாக சொல்கிறாங்க கிடையாது. அவங்களுக்கு ஒருத்தவங்க கரணத்தை பிடிச்சி சொல்கிறாங்க, ஒருத்தவங்க நாம அவங்கள பிடிச்சி சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கான்செப்டும். அப்போ சோசியம் எல்லாத்தையும் பொய்யா கிடையாது, எல்லாம் உண்மை. நான் தான் அன்னைக்கு சித்தர்கள் எழுதி வச்சது எல்லாமே உண்மைதான் சாமி. நான் இன்னும் சொல்கிறேன், இன்னும் உள்ளே போக போக இது விளக்கங்கள் நிறையா கிடைக்கும் சாமி. ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இருக்குது. அதை உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் நீங்கள் ஒன்றை பார்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா புரியாது. கிரகங்கள் இப்படி இருக்குது, நட்சத்திரங்கள் இப்படி இருக்குது, பூதங்கள் இப்படி இருக்குது, பட்சிகள் இப்படி இருக்குது. பட்சிகளும் பூதங்களும் கிரகங்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பக்கம் போனால் ஜோதிடம் இருக்குது, சரக்கலை இருக்குது, ஓரை இருக்குது, எல்லாமே சேர்க்கணும். எல்லாம் உள்ளே வந்தால் தான் சாமி இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே நடக்கும். இது இல்லாமல் ஒன்றை நீ ஓரையை மட்டும் பிடிச்சிக்கிட்டா இது வேலை செய்யாது. சரக்கடை அது நீ இப்போ சொல்கிறாங்க இந்த இதுலேருந்து போனால் இந்த காலத்துக்கு போட்டால் இந்த திசை மாறும், இந்த இது போட்டால் இந்த கம்ப்யூட்டர் கூட்டில் வச்சா எல்லாம் மாறாதுன்னு எதுவுமே கிடையாது. அது உண்மை தான். ஆனால் நிரந்தரமாக மாறுமா, அதுதான் பிரச்சனை. நிரந்தரமாக மாறுறதுக்கு என்ன, அதுக்கு ஒரு வழியை நீ கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னு நீ பஞ்சாச்சாரத்தை சொல்லி இப்போ எல்லாமே சம்பந்தம். நான் ஒரு சொல்கிறேன், பஞ்சாச்சாரம் காலையில் 6 மணிக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா சூரிய ஓரைன்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ஜாயின் அடிச்சு வரேன். காலையில் சூரிய ஓரை, காலையில் இருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஒரு தவறுனா அவன் செவிப்பான், அதே மேற்கிலிருந்து கிழக்க வந்தாலும் தோப்பான். இதுதான் உண்மை. அதுக்கு என்ன சம்பந்தம்? இதில் விளக்கம் சொல்லணுமா? நான் பஞ்சபட்சிக்கு இது சம்பந்தம் இல்லை. சரி, என்ன போதும்? இது காகம், மேற்கு என்ன இருக்குது, காற்று இருக்குது, அதுக்கு என்ன அதிபதி? இப்படி வாங்க, உள்ளே இருந்து வாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ அதே மாதிரி பஞ்சபட்சியிலிருந்து நீ ஒரு திசையிலேருந்து இப்போ வடகிழக்கில் இருந்து ஒரு திசையை தென்கிழக்கை நோக்கி ஒரு பஞ்சாச்சாரத்தை சொன்னால் ஒரு சுவாசமே மாறும். அது இதெல்லாம் எப்படி ஜாங்கில் எங்கே வருது? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நிர்மையாக நான் சொல்கிறது இப்போ யோசிச்சு பாரு. அதுக்கு உண்டான திசையில் இருக்கிற பஞ்சாச்சாரத்தை நீ வடகிழக்கில் இருந்து தென்மேற்கு வரைக்கும் நேர் நோக்கி ஒரு பஞ்சாச்சாரத்தை சொன்னால் ஓ சுவாசம் அந்த பஞ்சாச்சாரத்தினுடைய சுவாசம் அந்த பட்சியினுடைய சுவாசம் ஓடும், நிரந்தரமாக ஓடும். ஆகையினால எல்லாம் பொய்ன்னு சொல்கிறது இல்லை. பொய்னா அது பொய் நிர்வகிக்கணும். பொய்யக்குள்ள இவ்வளோ பைத்தியமாக பிடிச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு 12 வருஷம் தேடி வந்து இது பொய் சொல்கிறதுக்கு அவ்வளோ வந்திருக்காங்க கிடையாது. அதான் சொன்னோம், தெரியலன்னு சொல்லலாம். அதுக்காக சொல்கிறது பொய் அப்படின்னா அது மன கஷ்டங்கள் நிறையா இருக்கும் சார். அது உண்மையை நான் சொல்கிறதுக்காக நான் ஒரு நிலையை இருக்கும்போது இதெல்லாம் சொல்கிறது பொய் வேலை. இது வேறு மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்குது. நேரில் இது ரொம்ப விளக்கம். ஆனால் நீங்கள் கண்டினியூவாக இந்த இதை பாருங்கள், உங்களுக்கு சரியான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் கிடைக்காம இருக்காவே கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும். ஆகையினால நீங்கள் இந்த எஜுவோட கரெக்டாக நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக படித்து கற்றுக்கிட்டு வரும்போது இந்த பஞ்சபட்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் வேலை செய்யும் சாமி. இது உண்மை, 100க்கு 100 உண்மை. இன்றைக்கி ஒரு நாள் பார்த்துட்டு 4 நாள் பார்த்துட்டு அந்த 3வது இதில் என்ன போட்டுது 4வது நான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றும் மறைமுகமாக தான் சொல்ல முடியும். இது ஓப்பனாக உடச்சி சொல்லவே முடியாது சாமி. சொன்னால் இது வேறு மாதிரி பிரச்சனை. நான் கற்றுக்கிட்டதுக்கு எனக்கு குரு சொன்னதுக்கும் என்னது பரமகுரு சொன்னதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. நானே நினைக்கிறேன், இப்போ ஏன்டா சொல்கிறோம், இது எதுக்கு சொன்னோம், இதனால் நமக்கு என்ன நல்லதே போய் செஞ்சு தான் அது பிரச்சனையே கிடையாது சார். அது தீய வழியில் போகும்போது நான் சொன்னேன், ஒரு அஷ்டகர்மம் விளையாடினா ஒரு பஞ்சபட்சியில் ஒன்றும் வேண்டாம். ரோட்டில் போகும்போது ஒரு எரிக்கலையை பிடுங்கி ஒரு அஷ்டம் ஒரு வச்ச விஷ்ணேசமாக ஏதோ ஒரு இதை போட்டு அவனுக்குள்ளே மந்திரத்தை இந்த பத்தியை போட்டு இந்த பத்தி தான் இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு இந்த பத்தி முக்கிட்டில் தூக்கி போட்டு போனால் அவன் கதை அவ்வளோதான். வேறு வழியுமே போயிடும் சாமி. ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல, எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. இப்போ நான் வாயால் சொல்கிறது பெருசு இல்லை, அது செயலாக்கம் ரொம்ப கஷ்டம். அப்படி செயலாக்கம் பண்ணும்போது அதுக்கு இறைவன் திருவருள் இருந்தால் தான் செய்ய முடியும். உன் மனசுக்குள்ளே இது உண்மை இது பொய் தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை விட்டுட்டு வெளியே போயிடணும். அதான் உண்மை. சரி நான் தான் நீ தான் அப்படின்னு போனால் கண்டிப்பாக அதுக்குள்ள பலன் நீ அனுபவிச்சு தான் வேணும். எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கான்னு தலைகளை ஆடுன்னா அது வேலை மாதிரியே போயிடும் சாமி. ஆகையினால எல்லா கிரகங்களுக்கும் எல்லா இதுக்கும் எல்லாத்துக்கும் உள்ள அந்த காலத்தில் இருந்த பெரியவங்க விசுவர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாமே ஒரு கோட்பாட்டுக்குள்ளே உள்ளதாக இருக்காங்க. ஆனால் நம்ம நினைக்கிறோம் ஞானிகள்லாம் ஏன்டா பேச மாட்டேங்கன்னு. ஞானிகள் தன்னை மறந்து விட்டுருந்தாங்க. இதை ஏன்டா போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட போய் இது பண்ணணும். நமக்கு தெரிஞ்சு நம்மளோட போட்டு அப்படித்தான் இன்றைக்கி இந்த காலத்தில் இந்த இதெல்லாம் அழியதுக்கு காரணமே நம்ம தான், வேறு யாருமே கிடையாது. நம்ம பண்ணுற முட்டாள்தனத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, இது தேவையில்லாத வேலைக்கு நம்ம ஏன் அங்கே போய் நிற்கணும்.
நம்ம என்ன இது இன்னும் சுபிப்படி நம்ம என்ன பெரிய ஆளாக போவோம், நமக்கு கொடுத்த இறையாளர் அதோ நம்ம அப்படி போயிடுவோம் அப்படின்னு மறைக்கிறாங்க. இப்போ நானே அதை தான் நினைக்கிறேன். இது ஏன்டா சொல்ல போனது, இது என்ன பிரச்சனை, இது எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு, இது யார் இப்படி சொன்னது, அரசியல் தான் இப்படி சொல்லலாம், இதெல்லாம் சொல்ல சொல்ல அது நாங்களும் அதெல்லாம் கடந்து தான் இப்போ வெளியே வந்திருக்கோம். நம்ம கற்றுக்கிட்டது 4 பேருக்கு போய் சேரட்டுமே அப்படின்னு நம்ம நினச்சா அதுக்கு வேறு மாதிரியெல்லாம் ஐடியா சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறது சாமி. தயவுசெய்து சொல்கிறேன், இஷ்டம் இல்லை, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, அது விட்டுட்டு வேறு வழி பாருங்கள். உங்களுக்கு வேறுன்னு ஒரு ஆணை கொடுத்துருப்பாங்க, அந்த வழியை தூக்கி போங்க. அது ஆன்மீகத்தில் உள்ள தேடி பாருங்கள், அது தெரியும். ஆகையினால இந்த மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நல்ல இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் போடுங்க. இதெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு தான் எங்களோட உண்மையை உங்களுக்கு வெளியே சொல்ல. நான் ஒன்றும் அது இதுக்கெல்லாம் வேறு எதுவும் சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளவு என்னை ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு என் மனசில் இருக்க இங்கே நான் உங்களுக்கு எல்லாம் பகிர முடியும். இவன் என்னடா கத்துறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என் மனசுக்குள்ளே தான் போயிடும். அதில் உங்களுக்கும் லாபம் இல்லை, எனக்கும் லாபம் இல்லை. நான் பெற்ற இன்பம் பிறகு போய் சேரணுங்கிறது தான் இந்த கவலையில் இந்த இதை இவ்வளோ ரிஸ்க்காக உள்ள அது இறைவன் எனக்கு கொடுத்த அருளாகன்னு நினைக்கிறேன். அதனால சேனல் பிடிச்சிருந்தா கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, என்னுடைய ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் தீர்த்துக்கலாம். 93 44 69 89 75 இந்த நம்பரில் நீங்கள் எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இது பேசிக்கலாம். இது உங்களுக்கு என்ன தேவை, என்ன நிபந்தனை தேவையோ அது கண்டிப்பாக நான் என்னால் முடிந்த உதவி உங்களுக்கு செய்வேன். அதான் என்னால் சொல்ல முடியும். அது எனக்கு இறைவன் கொடுத்த அருள். இன்னும் எவ்வளவோ இருக்குது, என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு கொட்டி உங்களுடன் பகிர வேண்டும் என்பது என் மிகுந்த ஆவல். இந்த வயசிலும் இறைவன் எனக்கு இப்படி ஒரு நிலையை கொடுத்ததுக்கு எல்லாம் அந்த பரம்பொருளுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் ஆத்ம வணக்கம். சுவாய் நம.